பேரவைத் தலைவர் அவர்களே, கைவினை கலைஞர்களுக்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்த விஸ்வகர்மா திட்டம் மாணவர்கள் உயர்கல்வி பயில்வதை தடுத்து குலத்தொழிலை ஊக்குவிப்பதாக உள்ளதால் அதற்கு மாற்றாக நம்முடைய முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள கைவினை கலைஞர்களை முன்னேற்றும் வகையில் சமூக பாகுபாடு இல்லாமல் அனைத்து கைவினைஞர்களையும் உள்ளடக்கிய கலைஞர் கைவினை திட்டம் என்ற ஒரு புதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். விஸ்வகர்மா திட்டத்தை விட கலைஞர் கைவினை திட்டத்தின் சிறப்பை இந்த அவைக்கு எடுத்து கூற நான் விரும்புகிறேன். ஒன்றிய அரசு இந்த திட்டத்தில் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, பெற்றோர் செய்து வரும் தொழிலையே பயனாளி செய்ய வேண்டும். நாம் என்ன சொல்றோம்னு சொன்னா, எந்த தொழிலும் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒன்றிய அரசு என்ன சொல்லுதுன்னா, 18 வயசு இருக்கிறவங்க தான் இதுல பயன்பெற முடியும்னு சொல்றாங்க. நாம் என்ன சொல்றோம், 35 வயசு வரையும் பயன்பெறலாம்னு சொல்றோம். இந்த திட்டத்தில் ஒன்றிய அரசு 18 வகையான தொழில் தான் சேர்த்திருக்கிறாங்க. நம்ம அரசு 25 வகையான தொழிலை சேர்த்திருக்கிறாங்க. பயனாளி கடந்த 5 ஆண்டுகளில் ஒன்றிய மற்றும் மாநில அரசின் மானியத்துடன் கூடிய கடன் பெற்றிருக்க கூடாதுன்னு ஒன்றிய அரசு சொல்லுது. நம்ம அரசு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, 5 ஆண்டுகள் 1.5 லட்சம் ரூபாய் வரலையும் நீங்க கடன் வாங்கியிருந்தாலும் சரி, மானியம் வாங்கியிருந்தாலும் சரி, இந்த திட்டத்தில் நீங்க பயன்பெறலாம்னு சொல்றாங்க. அந்த திட்டத்தில் ஒன்றிய அரசு கொண்டு வந்த திட்டத்தில் முதலீட்டு மானியம் கிடையாது. நம்ம திட்டத்தில் 25% முதலீட்டு மானியம் தருகிறோம். அது இல்லாத 2 தவணை வழங்கப்படும். ஒன்றிய அரசு கொடுக்கிற கடன் 2 தவணை கொடுக்கறாங்க, நாம ஒரே தவணையா கொடுக்கிறோம். இந்த திட்டத்தை, இந்த அற்புதமான திட்டத்தை வருகிற 18ஆம் தேதி எங்களுடைய மாவட்டம் குன்றத்தூரில் நம்முடைய முதல்வர் அவர்களால் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிக்க விரும்புகிறேன். என் ஊர்ல இருந்தனால மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தொழில்துறையில தமிழ்நாட்டை முன்னணி மாநிலமாக மாற்றுவதில் முக்கிய பங்காற்றும் சுய தொழில்களில் 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் 55,230 தொழில் முனைவர்களை உருவாக்குனாங்க. 10 வருஷமா அவங்க ஆட்சியில 55,230 பேரை தான் தொழில் முனைவர் உருவாக்குனாங்க. ஆனால் எங்களுடைய ஆட்சியில 4 வருஷத்துல 59,584 புதிய தொழில் முனைவர்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக அரசு 10 ஆண்டுகளில் செய்ததை திமுக அரசு 4 ஆண்டுகள் செய்து சாதனை படைத்திருக்கிறது. இதுதான் எங்கள் திராவிட மாடல் அரசு என்பதை நான் பெருமையோடு தெரிவிக்கிறேன். சமூக நீதி, எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் அரசின் கொள்கையின்படி கழக அரசில் உருவாக்கப்பட்ட 59,584 தொழில் முனைவர்களில் 21,281 பேர் பெண்கள், 9,224 பேர் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர், 2,497 பேர் சிறுபான்மையினர், 717 பேர் மாற்றுத்திறனாளிகள். இவ்வளவு பேர் தொழில் முனைவர் உருவாக்கி சமத்துவத்தையும் சமூக நீதியையும் நிலைநாட்டி இருக்கிறார் நம்முடைய முதல்வர் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய அற்புதமான திட்டங்களில் ஒன்றுதான் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக இதுவரை 289 கோடி 73 லட்சம் மானியத்துடன் 536 கோடி வங்கிக் கடன் வழங்கப்பட்டு 3166 ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் புதிய தொழில் முனைவராக இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, வாங்குவோர் விற்போர் சந்திப்பு நடத்தியிருக்கிறோம். MSME துறையின் கீழே செயல்பட்டு வருகிற தமிழ்நாடு மூலம் ஏற்றுமதியை ஊக்கப்படுத்தவும் புதிய ஏற்றுமதியாளர்களை உருவாக்கிடவும் வாங்குவோர் விற்போர் சந்திப்புக்கு நடத்தப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாட்டிலும் அயலக தமிழர் தின விழாவிலும் கோவையில் நடைபெற்ற வாங்குவோர் விற்போர் சந்திப்புகளில் 947 MSME நிறுவனமிருந்து 89 வெளிநாட்டு கொள்முதலாளர்கள் 22.88 மில்லியன் அமெரிக்க டாலர் இந்திய ரூபாய் மதிப்பில் ரூபாய் 215 கோடி 50 லட்சத்திற்கு கொள்முதல் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, MSME நிறுவனங்களை ஊக்கப்படுத்த தமிழக அரசால் முதலீட்டு மானியம் வழங்கப்படுகிறது. 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் முதலீட்டு மானியமாக 1,409 கோடியே 89 லட்சம் மட்டுமே வழங்கப்பட்டிருந்தது. கழக அரசு பொறுப்பேற்ற 4 வருஷத்தில் ரூபாய் 1,290 கோடியே 88 லட்சம் முதலீட்டு மானியம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மானியம் அதிமுக ஆட்சியில் ஒரு ஆண்டுக்கு சராசரியாக 141 கோடி வழங்கப்பட்ட நிலையில் கடந்த ஆட்சியில் 2 மடங்கு அதிகமாக
290 கோடி ஆக வழங்கப்பட்டிருக்கிறது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையை சொன்னா ரொம்ப வருத்தப்படுறாங்க. போன 5 வருஷம் நாங்க எவ்வளவு பாடுபட்டோம் எங்களுக்கு தானே தெரியும். ஆமா, நீங்க பார்த்த சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. நீங்க பேரவைத் தலைவர் பேசி முடிச்சிருக்க. வசதி ஆக்கல் மையங்கள் மன்றங்கள் இந்த அமைதியா இருப்பா. பேசி முடி. கொள்முதல் செய்யும் நிறுவனங்கள் குறு சிறு நிறுவனங்களுக்கு வழங்காத நிலுவைத் தொகையை சட்டபூர்வமாக பெற்று தருவதற்காக சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை ஆகிய 4 மண்டலங்களில் வசதி ஆக்கல் மையங்கள் செயல்பட்டு வருகிறது. இதனுடைய தேவையை உணர்ந்து நம்முடைய அரசு கடந்த வருஷம் வேலூர், தூத்துக்குடி ஆகிய 2 மண்டலங்களில் புதிய வசதி ஆக்கல் மையங்களை கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த மன்றங்கள் மூலமாக 4 ஆண்டுகளில் 2434 குறு சிறு நிறுவனங்களுக்கு ரூபாய் 447 கோடியே 4 லட்சம் ரூபாய் கொள்முதல் நிறுவனங்களிலிருந்து பெற்று வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சிட்கோ தொழில்பேட்டைகள் தமிழகத்தில் சமச்சீரான தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்திட வேண்டும் என்பதற்காக எம்எஸ்எம்இ தொழில் நிறுவனங்களுக்காக மாண்பு முதல்வர் அவர்களால் கடந்த 4 ஆண்டுகளில் 365 கோடி மதிப்பீட்டில் 621 ஏக்கர் பரப்பில் 13 புதிய தொழில்பேட்டைகள் தொடங்கப்பட்டது. இதில் 2513 தொழில் மனைகள் தொழில் முனைவோருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 239.54 ஏக்கர் பரப்பில் 209 கோடியே 39 லட்சம் ரூபாய் 6 புதிய தொழில்பேட்டைகள் அமைக்கிற பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிதிநிலை அறிக்கையில் காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கம், விழுப்புரம் மாவட்டம் சாரம் மற்றும் நாயனூர், கரூர் மாவட்டம் நாகம்பள்ளி, திருச்சி மாவட்டம் சூரையூர், மதுரை மாவட்டம் கருத்தம்புலிப்பட்டி, ராமநாதபுரம் மாவட்டம் தனிச்சியம், தஞ்சாவூர் மாவட்டம் நடுவூர், திருநெல்வேலி மாவட்டம் நரசிங்கநல்லூர் ஆகிய 9 இடங்களில் 398 ஏக்கர் பரப்பில் ரூபாய் 366 கோடி மதிப்பில் புதிய சிட்கோ தொழில்பேட்டைகள் அமைக்கப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் பயன்பாட்டிற்காக அவர்கள் கூட்டாக அமைச்சர் பேச கவரிங்க. ஒன்றிய அரசின் குறு சிறு தொழில் குழும மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பொது வசதி மையங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்தியா முழுவதும் 593 பொது வசதி மையங்கள் அமைப்பதில் 103 பொது வசதி மையங்கள் தமிழ்நாட்டில் அமைக்க அனுமதி பெற்று இதில் 73 திட்டங்களை செயல்படுத்தி இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிராமப்புற தொழில் முனைவோரின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிடுகிற வகையில் கழக அரசு பொறுப்பேற்றவுடன் தமிழகம் முழுவதும் 45 குறுங்குழுமங்கள் மைக்ரோ கிளஸ்டர் அறிவிக்கப்பட்டது. இதில் 11 குழுமங்கள் ரூபாய் 54 கோடி 6 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் 44 கோடியே 15 லட்சம் மானியம் வழங்கப்பட்டு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இதர குழுக்கள் அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. பெருங்குழுமங்கள் தமிழ்நாட்டின் எம்எஸ்எம்இ தொழில் நிறுவனங்கள் உற்பத்தி தரத்தினை உலக அளவில் உயர்த்திடும் வகையில் பெருங்குழும திட்டம் மெகா கிளஸ்டர் கழக அரசால் கொண்டு வரப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கத்தில் 33 கோடியே 33 லட்சம் அரசு மானியத்துடன் 47 கோடி 62 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் துல்லிய உற்பத்தி பெருங்குழுமத்தில் ரூபாய் 18 கோடியே 18 லட்சம் மதிப்பில் நிறைவேற்றப்பட்ட முதல் கட்ட பணியை கடந்த 22/11/2024 அன்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய திருக்கரத்தால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் 71 கோடி 56 லட்சம் அரசு மானியத்துடன் ரூபாய் 155 கோடி திட்ட மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் மருந்தியர் பெருங்குழுமத்திற்கு முதல் கட்ட பணியாக 46 தொழில் மனைகள் தொழில் முனைவோருக்கு ஒதுக்கீடு செய்து முதல் கட்ட பணி நடைபெற்று வருகிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்களால் விரைவில் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போலவே நம்முடைய மாண்புமிகு பேரவை உறுப்பினர் தெரிவித்தது போல கோவை மாவட்டத்தில் தங்க நகை தொழில் முனைவோர்களின் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் கோயம்புத்தூர் குறிச்சி தொழில்பேட்டையில் ரூபாய் 126 கோடியே 12 லட்சம் ரூபாய் மதிப்பில் 9 தளங்களுடன் கூடிய அடுக்குமாடி தொழில் பூங்கா அமைக்க அறிவிக்கப்பட்டு இந்த திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை இறுதி செய்யப்பட உள்ளது. விரைவில் நம்முடைய முதல்வர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்க விரும்புகிறேன். அது இல்லாமல் நம்முடைய உறுப்பினர் இங்கே தெரிவித்தது போல இன்னைக்கு பல மாவட்டங்களிலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு தொழில் தொடங்குவதற்கு நிறைய பேர் வராங்க. அப்பேற்பட்ட தொழிலாளர் தங்குவதற்கு வசதிகள் கிடையாது. வெளியே போய் தங்கினாங்கன்னா அதிகமாக வாடகை தர வேண்டியிருக்குது. இந்த நிலையை உணர்ந்த நம்முடைய முதல்வர் அவர்கள் நகரங்களில் போதிய இடவசதி இல்லாதாலும் நில மதிப்பு அதிகமாக உள்ளதாலும்
MSME நிறுவனங்கள் உடனடியாக தொழில் தொடங்க முடியாத உள்ள இருக்கிறது. இது தொழில் அடுக்குமாடி வளாகங்கள். இதற்கு தீர்வு காண வகையில் தொடங்கப்பட்ட அடுக்குமாடி தொழில் வளாக திட்டத்திற்கு கிண்டி மற்றும் அம்பத்தூர் தொழில்பேட்டைகளிலும் சேலம் மாவட்டம் அரிய கவுண்டம்பட்டியிலும் ரூபாய் 183 கோடியே 91 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 366 தொழில் கூடங்கள் கொண்ட 3 அடுக்குமாடி தொழில் வளாகங்கள் கட்டி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி, மதுரை, கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் 4 இடங்களில் 184 கோடியே 77 லட்சம் ரூபாய் மதிப்பில் அடுக்குமாடி தொழில் வளாகம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதே போலவே குறைந்த வாடகை 61 கோடியே 85 லட்சம் ரூபாய் மதிப்பில் 1698 தொழிலாளர் தங்குகிற வகையில் கோயம்புத்தூர், குறிச்சி தொழிலாளர் தங்கும் விடுதியை நம்முடைய முதல்வர் அவர்களும், சென்னை அம்பத்தூர் தொழிலாளர் தங்கும் விடுதியை மாண்புமிகு துணை முதல்வரும் திறந்து வைத்திருக்கிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாதிரி டேன் கயர் நம்ம ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் டேன் கயரேஜை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 6 இடங்களில் 37 கோடியே 81 லட்சம் ரூபாய் மானியத்துடன் 51 கோடியே 8 லட்சம் ரூபாய் மதிப்பில் கயிறு குழுமங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் பேராவூரணி, பொள்ளாச்சி, கேப்பரமத்தி, குண்டடம் ஆகிய 4 கயிறு குழுமங்கள் விரைவில் திறந்து வைக்கப்பட உள்ளது. தென்னை நார் பொருட்களின் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்காக 1 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் பொள்ளாச்சியில் அமைக்கப்பட்டு வரும் ஏற்றுமதி மையம் விரைவில் தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.